வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/8/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சமிருதியின் ஞாயிற்றுக்கிழமையோட குழுக்கள் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சமிருதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 171ன்னு கொடுத்தாங்க, 177ன்னு கொடுத்தாங்க இல்லையா? 177 தான் நமக்கு கொடுத்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 7 நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாராவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி வந்து 294ங்கிறது நமக்கு ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் 584. அதே மாதிரி எஸ்கேவுடைய நமக்கு இன்றைக்கி எத்தனாவது ட்ரா? 15வது ட்ரா. சரிங்களா? நமக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு இந்த ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து 10/8/2025 ட்ரா தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து சமிருதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்ததுலேயே நேற்று கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் எதுவும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக அந்த வகையில் இந்த வாட்டி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்கோம். சனி வக்ரமானதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அதுபோக இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான இருக்கும், என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்தெந்த கோயில் வழிபாடு செஞ்சால் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பேசிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து உங்களுடைய ஜாதக ரீதியான தொழில்கள் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றியை நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சும்மா ஏதோ நம்ம தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்குன்னு ஒரு பிடிச்ச தொழில், நமக்குன்னு ஒரு பேஷனேட்டிங்கான ஒரு தொழிலை நீங்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். அதைத்தான் நம்ம திரும்ப உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய நிலையை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த தசை நடந்தாலும் அந்த தொழிலுக்கு அது எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? எந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அது சார்ந்த தொழில்கள் நீங்கள் செய்யும்போது அது அளவுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் உங்களை தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ எங்கள் அப்பா தொழில் செய்கிறேன், தாத்தா தொழில் செய்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களுடைய ஜாதக ரீதியான தொழில்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் அபரிவிதமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா எல்லோரும் தொழில் செய்கிறாங்க அப்படின்னு நாமளும் தொழில் செய்யக்கூடாது. உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகும், உங்களுக்கு என்ன மாதிரி தொழிலில் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த தொழிலுடைய மாற்றம் மிகும். இப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பேர்கள்லேயே வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த பேர்கள்லேயே அந்த தொழில் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறையா பார்ப்பீங்க. சரிங்களா? அது மாதிரியான நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தொழில் வந்து மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக மாறும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதக ரீதியான உங்கள் தொழில் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஒரு செஞ்சு பார்த்துருங்க. அதே மாதிரி ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் நீங்கள் அதை கணிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒன்றுமே கிடையாது, 11ஆம் அதிபதியோடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு அது மாறும். சரிங்களா? நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் ஓல்டு ரிசல்ட் மீனாக கொண்டு வரேன்னா, கண்டிப்பாக சமிருதினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 8, சி போர்டில் 28. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் உங்களுக்கு 2 தான். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3, சி போர்டில் வந்து 54 அதுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர். இதில் பாருங்கள், 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 54 சி போர்டில் வராமல் நிற்கிதா? இது பாருங்கள், உங்களுக்கு 28 நாளில் நமக்கு 1ஆம் நம்பர் சி போர்டில் வராமல் நிற்கிது. பார்க்கலாம், இது 2 நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 11, சி போர்டில் நமக்கு 2 தான். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 15, சி போர்டில் நமக்கு 1. சரிங்களா? அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 13. அதிகமான பெண்டிங் நம்பர் 2 நம்பர் இதில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 26, 13ங்கிற பெரிய நம்பர் இருக்குது. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் 5. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 17, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 15, சி போர்டில் 10. இது 3 போர்டுமே பெண்டிங்காக இருக்குது.
பார்க்கலாம் நாளைக்கு வருதா இல்லையான்னு வேணால் உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் 3 போர்டும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க அதை நாளைக்கு எடுப்பாங்க. மேபி நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு நேர் ஆப்போசிட் 8ஆம் நம்பர் தான் இருக்குது. 9க்கு 8, 4க்கு 8, 2க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவலில் மேட்சாக இருக்குது. நிறையவே வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 2, அதாவது 9ஆம் நம்பர் வந்து 2 நாளாக வராமல் இருக்குது. பி போர்டில் 10, சி போர்டில் 13. சரிங்களா, இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு 0 9ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா. அப்போ என்ன ஒரு 13 நாளாக வந்து சி போர்டில் வராமல் நிற்கிது. அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 அப்படி தான். ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 நாளாக பெண்டிங்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 0 பெண்டிங்கு, 8ஆம் நம்பர் பெண்டிங்கு, 6ஆம் நம்பர் பெண்டிங்கிற கணக்கு வருது. சரிங்களா. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 846, 465, 685, 546, 854, 465, 886, 684, 548. இது மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி வந்து இப்படி காமிக்குது. 3 டிஜிட்டில் இந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். நல்லாயிருக்கு நம்பர். இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபேவராக கிடைக்கும் இந்த. ஏன்னா இங்கே அடிக்கப்பட்ட நம்பரே வந்து ரொம்ப சிம்பிளாக ஆடிட்டாங்க. அதாவது 294 ஆடினாங்க இல்லையா. இப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மேக்ஸிமம் வந்து 8, 4, 6, 5 இந்த மாதிரி நம்பரில் தான் அதிகமாக மேட்ச் ஆகும். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணாலே ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84, 64, 44, 46, 65, 45, 85, 48, 84, 54, 48, 85, 58 இந்த மாதிரி தான் நமக்கு வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள். எனக்கு இதுக்குள்ளே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க, 294 அடித்தாங்க இல்லையா. 294க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொடுக்குறேன். 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், 9க்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர். அதே மாதிரி 4க்கு 8 ரெட்டப்பட நம்பரில் அப்படி மேட்ச் ஆனால் கூட 2க்கு 8, 9க்கு 8, 4க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா 2ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வரும். ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அடிப்படையில் இல்லையா. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெட்டப்படைங்கிற அடிப்படையில். அதே மாதிரி நமக்கு அதிகமாக 9ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பருங்கிறது 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறதும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அடுத்தபடியாக நமக்கு 4ஆம் நம்பர் 2க்கு 4, 9க்கு 4, 4க்கு 4 கூட நமக்கு மேட்ச் ஆகலாம். ஏன்னா நமக்கு சி போர்டில் நமக்கு ஏற்கனவே சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து 644 சரிங்களா, அது 744 இதெல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு. இந்த மாதம் அடிச்சிருக்க நம்பர். அதில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 5ஆம் நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு, 4 நம்பர் ஏற்கனவே வந்துருச்சு. கீழே ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்கன்னா திரும்ப நமக்கு என்ன பண்ணுவாங்க 544 மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் 2க்கு 6, 9க்கு 6, 4க்கு 6ங்கிற நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா, அப்போ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 6, 9க்கு 6, 4க்கு 6ங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 2க்கு அதாவது 294 294ல் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8, 4, 6 சரிங்களா, செமையாக வரும். அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாக அது இருக்கும்.